சென்னையில் முதல் முறையாக மக்களுக்கு பயன் தரக்கூடிய அடிப்படை உயிர்காக்கும் பயிற்றுவிப்பாளர் பயிற்சி நடைபெற்றது. சென்னை மருத்துவக் கல்லூரியில் உள்ள செவிலியர் கல்லூரி வளாகத்தில் முதல் முறையாக மக்களுக்கு பயன் தரக்கூடிய அடிப்படை உயிர்காக்கும் பயிற்றுவிப்பாளர் பயிற்சி நடைபெற்றது. இப்பயிற்சியில் 80க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கு பெற்றனர். அவசர காலங்களில் உயிர்களை காப்பாற்றுவதற்காக அனைத்து மக்களும் அறிந்திருக்க வேண்டிய அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சியானது 2 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றது. மிகவும் சிறந்த அடிப்படை உயிர்காக்கும் பயிற்றுவிப்பாளர்களை கொண்டு இந்த பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் மருத்துவர் தரணிராஜன் முயற்சியினால் இந்த அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சியானது மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் போன்றவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு சிறந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு கேடயம் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த அடிப்படை உயிர்காக்கும் பயிற்றுவிப்பாளர் பயிற்சி இந்தியன் ரிசர்ச்டேஷன் கவுன்சில் ஃபெடரேஷனால் அங்கீகரிக்கப்பட்டது. ரிசர்ச்டேஷன் கவுன்சில் தலைவர் மருத்துவர் சக்கரராவ் மற்றும் இயக்குநர் மருத்துவர் ரஷேஷ் திவான் ஆகியோர் இணைந்து இந்த பயிற்சியினை முறையாக ஒருங்கிணைத்து தொகுத்து வழங்கினர். தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடைபெற்ற இந்த அடிப்படை உயிர்காக்கும் பயிற்றுவிப்பாளர் பயிற்சியின் மூலம் 80க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பயன்பெறும் வகையில் இருந்தது. இத்தகைய அரிய வாய்ப்பினால் பயிற்சி பெற்ற அனைவரும் சென்னை மருத்துவக் கல்லூரியின் இதர மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்களுக்கு முறையான பயிற்சி அளிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.